வணக்கம். திருப்பதி ரயில் நிலையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய சிக்னல் அருகே ஒரு ரயில் பெட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரயில் பெட்டியில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டு உடனடியாக அந்த தீ என்பது அந்த பெட்டி முழுவதுமாக பரவி கொழுந்துவிட்டு எரிந்து அந்த சேதம் அடைந்திருக்கிறது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரயில் பயணிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனே ரயில்வே அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக ரயில்வே அதிகாரிகள் அங்கு விரைந்து வந்து அந்த தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்டார்கள். இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், நல்ல வேளையாக அந்த ரயில் பெட்டி காலியாக இருந்தது. அந்த ரயில் பெட்டியில் பயணிகள் யாரும் இல்லை. அதே போன்று வேறு ஏதேனும் ஊழியர்கள், ரயில்வே ஊழியர்களும் அந்த பெட்டியில் யாரும் இல்லாத காரணத்தால் உயிர் சேதம் என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்கு. உயிர் சேதம் எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது. ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக உஷார்படுத்தப்பட்டு இந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறைக்கு தெரிவிக்கப்பட்டு இந்த பணியை மேற்கொண்டார்கள். உடனடியாக அந்த ரயில் பெட்டியில் எப்படி தீ விபத்து ஏற்பட்டது என்பது குறித்தும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் பெட்டியை பொறுத்தவரையில் திருப்பதி அருகே, அதாவது திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்திற்கு வெளியே ஒரு சிக்னல், அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய தண்டவாளத்தில் தான் அந்த ஒரு ரயில் பெட்டி என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது பொதுவாக எதுவும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வரும்போது அந்த ரயிலோடு இந்த பெட்டிகள் இணைக்கப்படும். அது போன்ற பெட்டிகள் ஆங்காங்கு நிறுத்தி வைக்கப்படும். அதுபோன்று நிறுத்தி வைக்கப்பட்டக்கூடிய பெட்டியில் தான் திடீரென்று இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அங்கு யாரும் இல்லாத காரணத்தால் அந்த தீ என்பது முதல் கட்டமாக எரிய தொடங்கிய போது அது யாரும் கவனிக்கவில்லை. ஏனென்றால் அந்த பகுதி வழியாக அல்லது அந்த பெட்டியில் யாரும் இல்லை. அந்த பெட்டி என்பது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது மெதுவாக அந்த தீ பற்றி எரிய தொடங்கி பின்னர் முழுவதும் அந்த ரயில் பெட்டி முழுவதும் பரவி இருக்கிறது. இதை அடுத்துதான் பெரிய அளவிலாக அந்த தீ விபத்து மாறிய பிறகுதான் மற்ற அங்க இருக்கக்கூடியவர்கள் தெரிய வருகிறது. உடனே அங்க இருக்கக்கூடியவர்கள் சென்று பார்த்தபோது ரயில் பெட்டி முழுவதும் தீ என்பது பரவி இருக்கிறது. அது காலியாக இருந்த காரணத்தால் உயிர் சேதம் எதுவும் இல்லை. உடனடியாக அந்த தீயை அணைக்கக்கூடிய பணி மேற்கொண்டாலும் கூட இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதனால் பெரிய அளவிலான மற்ற ரயில்கள் அந்த வழியாக செல்வதற்கோ அல்லது வேறு ஏதேனும் ரயில்கள் அந்த திருப்பதி ரயில் உள்ளே வருவதற்கோ இது போன்ற பெரிய அளவிலான பாதிப்பில் இல்லை என்றால் முதற்கட்டமாக கூறப்படுகிறது. அந்த ரயில் ஏற்பட்டக்கூடிய தீயை முழுவதுமாக அணைக்கப்பட்ட பிறகு அது அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படும். அதனால் ஏதேனும் ரயில் சேவையில் மாற்றம், அது ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்த உடனே தகவல் இல்லை. தற்போது வரையில் அந்த ரயில் பெட்டி என்பது அந்த தண்டவாளங்களுக்கு அது அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலோடு இணைக்கப்படக்கூடிய ரயில் பெட்டி அது நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்தில் பெரிய அளவிலான ரயில் போக்குவரத்து இல்லாத காரணத்தால் மற்ற பெரிய அளவு விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. என்றால் ஏற்கனவே திருவள்ளூரில் சரக்கு ரயில் தீ விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான டீசல் இருந்து சேதமானதை அடுத்து அந்த பகுதி முழுவதுமாக 200 மீட்டர் அளவுக்கு அந்த தண்டவாளம் என்பது மிகப்பெரிய சேதமடைந்தது. அந்த பகுதி முழுவதுமாக இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் செல்வதற்காக தடை விதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு தற்போது முழுவதுமாக சரி செய்யப்பட்டு விட்டாலும் கூட அந்த தீ விபத்து ஏற்பட்ட அந்த ஒரு பரபரப்பு அடங்குவதற்குள்ளாகவே மீண்டும் திருப்பதி இந்த சிக்னல் அருகே நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த தண்டவாளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது ரயில் பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டக்கூடிய நிகழ்வு என்பது அதை தொடர்ந்து திருவள்ளூர் ரயில் தீ விபத்தை தொடர்ந்து இந்த ரயில் பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றன. அடுத்தடுத்து வரக்கூடிய இது போன்ற செய்திகள், சம்பவங்கள் என்பது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ரிதி,